அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Le Fils de Dieu apparut afin de détruire les œuvres du diable. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, Chers saints de Dieu, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற வசனத்தின் தலைப்பு, le thème du verset que nous allons méditer aujourd'hui பிசாசின் est கிரிகைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். le Fils de Dieu apparut afin de détruire les œuvres du diable. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டதற்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. Il y a beaucoup de buts pour la raison pour laquelle le Seigneur est apparu sur cette terre. தனியே ஒரே ஒரு நோக்கத்துக்காக இயேசு இந்த பூமியில வெளிப்படவில்லை. Jésus-Christ n'est pas apparu sur la terre pour une seule raison. பல நோக்கங்கள் இந்த பூமியில அவர் வெளிப்பட்டதற்கு நோக்கங்கள் இருக்கிறது. Mais il y a beaucoup de buts pour son apparition. விசேஷமாக நாங்கள் பார்த்தால், Plus particulièrement si nous regardons, தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால், si nous lisons 1 Timothée chapitre 1 verset 15, தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம், 1 Timothée chapitre 1 verset 15, பாவிகளை இரட்சிக்க மனுஷகுமாரன் பூமியிலே வெளிப்பட்டார். Christ est venu dans le monde pour sauver les pécheurs. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவின் நிருபம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம், Le Saint Paul s'adresse dans la première épître à Timothée. வேதம் சொல்லுகிறது, La Bible dit, பாவிகளை இரட்சிக்க மனுஷகுமாரன் பூமியிலே வெளிப்பட்டார். Jésus-Christ est venu dans le monde pour sauver les pécheurs. இயேசு இந்த பூமியில வந்ததற்கு காரணம் என்ன? Quelle est la raison pour laquelle le Seigneur est venu dans ce monde? 1000 தேவதூதர்கள் மத்தியில தேவனாக வீற்றிருந்து மகிமையில இருந்த தேவன், Lui qui était devant des myriades d'anges, lui qui était apparu, qui était loué. மரியாளுடைய குமாரனாக இந்த பூமியில வெளிப்பட்டதற்கு காரணம் என்ன? Il est apparu en tant que fils de Marie. Quelle est la raison? இந்த பூமியில வெளிப்பட்டதற்கு நோக்கம் என்ன? Quel est le but pour lequel il est venu dans ce monde? இந்த பூமியில உள்ள பாவிகளை அவர் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். Parce qu'il a voulu venir sauver les pécheurs. அல்லேலூயா. Alléluia. சத்தமா ஆமென் சொல்லுங்கள். Dites fort amen. இயேசு இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. Quel est le but pour lequel le Seigneur est venu dans ce monde? C'est pour sauver les pécheurs. வேதம் சொல்லுகிறது, La Bible dit, 1 யோவான் 3:5 வாசித்து dans பாருங்கள். 1 Jean chapitre 3 verset 1 யோவான் 3:5 நாங்கள் பார்த்தால், Dans 1 Jean chapitre 3 verset 5, பரிசுத்த யோவான் இப்படியாக எழுதுகிறார். Saint Jean écrit ainsi, 1 யோவான் 3:5, 1 Jean chapitre 3 அவர் verset நம்முடைய 5, பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். Jésus est apparu pour ôter les péchés. அவர் ஏன் இந்த பூமியில வெளிப்பட்டார்? Pourquoi est-ce qu'il est paru dans ce monde? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க. Pour ôter les péchés. சத்தமா ஆமென் Dites சொல்லுங்கள். fort amen. அல்லேலூயா. Alléluia. அவர் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? Pourquoi est-ce qu'il doit venir dans ce ஒரு monde? மதத்தை ஸ்தாபிக்கிறதற்காக அல்ல. Ce n'est pas pour créer une religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமும் அல்ல. La chrétienté n'est pas une religion. இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவர் அல்ல. Et Jésus-Christ n'est pas un chef religieux. அவர் இந்த பூமியில இருக்கிற பொழுது மதத்தை குறித்து அவர் பேசவும் இல்லை. Et même lorsqu'il était dans ce monde, il n'a pas parlé de religion. கிறிஸ்தவம் மதம் அல்ல. La chrétienté n'est pas une அது religion. தேவனோடு இருக்கிற உறவாக இருக்கிறது. C'est une relation entre l'homme et Dieu. அல்லேலூயா. Alléluia. இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? Pourquoi est-ce que Jésus-Christ est venu dans ce ஏன் monde? அவர் இந்த பூமியில வெளிப்பட வேண்டும்? Pourquoi est-ce qu'il doit apparaître dans le monde? வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஏன் இந்த பூமியில வெளிப்பட வேண்டும்? Pourquoi est-ce que le Dieu puissant doit apparaître dans le பாவிகளை monde? ரட்சிப்பதற்காக. Pour sauver les pécheurs. பாவிகளை ரட்சிப்பதற்காக. Pour sauver les pécheurs. 1 யோவான் 3:5 சொல்லுகிறது, Et 1 Jean chapitre 3 நம்முடைய verset 5 பாவங்களை dit, எல்லாம் சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வெளிப்பட்டார். il est paru pour ôter les péchés des hommes. எத்தனை பேர் ஆமென் Combien de சொல்லுகிறீர்கள்? personnes disent amen? அதே போல நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். De même, il a ôté tous nos péchés. யாராவது இங்க இருந்த சத்தமா ஆமென் சொல்லுங்கள். S'il y a des personnes qui sont là, qu'ils disent fort உண்மையாக amen. நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டது என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். Que seulement les personnes qui croient que certainement nos péchés ont été Alléluia. ôtés, ces personnes disent amen. அல்லேலூயா. Alléluia. எங்களை ரட்சிக்க வெளிப்பட்டார். Il est venu pour nous sauver. எங்களை ரட்சிக்க வெளிப்பட்டார். Il est paru pour nous அதே sauver போல எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். et pour ôter nos கரங்களை péchés. தட்டி கர்த்தரை Acclamons le Seigneur, மகிமைப்படுத்துவோம். glorifions son nom. அது மாத்திரமல்ல, Mais encore, யோவான் எழுதின சுவிசேஷம் Évangile selon Jean, 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, chapitre 1, verset 18 dit, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. personne n'a vu Dieu. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. Personne n'a jamais vu Dieu. அவருடைய மடியிலே இருக்கிற
இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். Dieu le Fils unique qui est dans le sein du Père est celui qui l'a fait connaître. Chers saints de Dieu, பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, chers saints de பிதாவை Dieu, ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. personne n'a jamais vu Dieu. யோவான் 1:18 சொல்லுகிறது, Jean chapitre 1 verset பிதாவை 18 ஒருவனும் ஒரு dit, காலம் கண்டதில்லை. personne n'a jamais vu Dieu. அவருடைய மடியிலே இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். Le Fils unique qui est dans son sein l'a révélé. உலகத்திலே வெளிப்படுத்த இயேசு வெளிப்பட்டார். Jésus-Christ est venu dans ce monde pour révéler le Père. Dites fort Amen. Dites fort Amen. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Dites joyeusement ஆபிரகாம் Amen. விசுவாசிகளுக்கு தகப்பன். Abraham est le père des fidèles. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். C'est l'ami de Dieu. மோசே முகமுகமாய் தேவனை தரிசித்தவன். Moïse a vu Dieu face à face. ஆண்டவரே சொன்னார், அவன் என்னை தரிசிக்கிறான், அவன் என்னுடைய சாயலை காண்கிறான் என்று ஆண்டவரே சொன்னார். Seigneur lui-même a dit que lui me regarde face à face et il எலியா a vu mon கர்த்தருக்கு image. முன்பாக நின்ற மனிதன். Élie s'est tenu devant Dieu. பழைய ஏற்பாட்டிலே தாவீது கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தின மனிதன். Et dans l'Ancien Testament, David a toujours tenu Dieu devant lui. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? Mais que dit la Bible de mon Seigneur? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, La Bible de mon Seigneur dit, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. personne n'a jamais vu Dieu. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. Personne n'a jamais vu Dieu. அவருடைய குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். Son Fils unique l'a révélé. யோவான் 14வது அதிகாரம் சொல்லுகிறது, Jean chapitre 14 என்னை dit, கண்டவன் பிதாவை கண்டுவிட்டான். celui qui m'a vu a vu le Père. இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான். Celui qui a vu Jésus a vu le பழைய Père. ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பிதாவை காண வேண்டிய பிரகாரம் காணவில்லை. Les saints de l'Ancien Testament ne l'ont pas vu comme ils devaient அவரை le அறிய voir. வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. Ils l'ont pas connu comme ils devaient le இயேசுவே connaître. பிதாவை முழுமையாக பூரணமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினார். Jésus-Christ lui-même a révélé le Père de பிதாவை façon இந்த entière. உலகத்துக்கு காண்பிப்பதற்காக மனுஷகுமாரன் இந்த பூமியில Le வெளிப்பட்டார். Fils de l'homme est apparu sur la terre pour révéler le Père. எத்தனை பேர் ஆமென் La சொல்லுகிறீர்கள்? personne des Amen. அல்லேலூயா. Alléluia. எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது, Épître aux Hébreux dit, முதலாவது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தால், chapitre 1 verset 1-2, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், après avoir autrefois à plusieurs reprises et de plusieurs manières parlé à nos pères, இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் Dieu பற்றினார். dans ces derniers temps nous a parlé par le Fils. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, Chers saints de Dieu, பூர்வ காலங்கள் என்று சொன்னால் என்ன? que signifie autrefois? கடந்த காலங்கள், C'est le temps passé. பழைய ஏற்பாட்டு காலங்கள், C'est le temps de l'Ancien ஆதாம் Testament. முதல் மல்கியா தீர்க்கதரிசன காலங்கள் வரைக்கும், C'est le temps jusqu'à le prophète Malachi. ஆதாம் முதல் தீர்க்கதரிசியாகிய மல்கியா வரைக்கும் C'est de Adam jusqu'à Malachi. பூர்வ காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Il est marqué இந்த autrefois. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், Et l'Éternel nous a parlé à plusieurs reprises et de plusieurs manières à travers les prophètes. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். Et dans ces derniers temps, il nous a parlé à travers le Fils. Alléluia. Acclamons le Seigneur, glorifions son nom. அல்லேலூயா. Alléluia. அப்ப முதலாவது பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். Donc premièrement, le Fils est apparu pour sauver les pécheurs. இரண்டாவது பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். Deuxièmement, Jésus-Christ s'est révélé pour révéler le Père. அல்லேலூயா. Alléluia. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent Amen? மதத்தை ஸ்தாபிக்க வரல. Ce n'est pas pour construire une religion. யாரும் நீங்க கிறிஸ்தவர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகம் என்று பெருமைப்படாதீங்க. Ne soyez pas fiers en vous disant que les chrétiens sont les plus nombreux sur la terre. நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கக்குள்ள வாலிப பிள்ளையாக சின்ன பையனா Lorsque j'étais படிக்கக்குள்ள un écolier, un enfant, மதத்தை பற்றி சண்டை வரும் எங்களுக்குள்ள. nous avons toujours des disputes à propos de nos நான் ஒரு religions. இந்து மகாவித்யாலயத்திலே படிச்சேன். Et moi j'avais étudié dans une école hindouiste. இந்து மக்கள் தான் இந்து வாலிபர்கள் தான் அங்க அதிகமாக Et c'était படித்தார்கள். les hindouistes qui étaient plus nombreux. கிறிஸ்தவர்கள் ஒரு 150-200 பேர் தான் படித்திருப்போம். Et les chrétiens, nous étions plutôt peut-être 150, 200 personnes. 1500 மாணவர்களுக்கிட்ட இந்துக்கள் படித்தார்கள். Il y avait environ 1500 écoliers hindouistes. இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட இல்ல. Il n'y avait pas un seul écolier musulman. எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்தா, Mais il y avait quand même des disputes நாங்க entre சொல்றோம், nous. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு, Nous voyons que les États-Unis ஐரோப்பா sont கிறிஸ்தவ un நாடு, pays chrétien, l'Europe est chrétienne. கிறிஸ்தவர்கள் தான் அதிகமானவர்கள்.
Et pour voir que les chrétiens sont en majorité sur la terre. Les chrétiens sont en majorité sur la terre. Et ce sont notre population qui est la plus nombreuse. Et moi j'avais des disputes avec les hindouistes en disant de la sorte. Et nous, les enfants de Dieu, c'est faux. Tout cela est mal. Jésus-Christ n'est pas venu pour construire une religion. Il est venu premièrement pour sauver les pécheurs. Il est venu pour révéler son Père Dieu. Il y a une autre chose que je dois vous dire. Si vous regardez première épître de Jean chapitre 1 verset 2, la Bible dit, et la vie s'est révélée, et la vie a été manifestée. La vie qui est Jésus a été manifestée. La Bible dit, si vous regardez l'évangile selon Jean chapitre 1 verset 4, Alléluia. Évangile selon Jean chapitre 1 verset 4. Et en elle était la vie, et la vie était la lumière des hommes. Dans la première épître de Jean, cette vie a été manifestée. La vie qui est Jésus a été manifestée. Dans l'évangile selon Jean chapitre 1 verset 4, la vie était la lumière des hommes. Tous les hommes de ce monde sont dans les ténèbres. Même s'ils sont blancs de peau, ils sont dans les ténèbres. Même si leur lumière est allumée 24 heures sur 24, ils sont dans l'obscurité du péché. Ils sont dans l'obscurité de Satan. Ils sont dans les ténèbres de l'obscurité. Et cette vie a été manifestée. Dans l'évangile selon Jean chapitre 1 verset 4, cette vie était la lumière pour les hommes. Alléluia. Thank you, Jesus. Amen. Merci Seigneur. Amen. Tout homme qui accepte cette vie dans sa vie, il ne change pas de religion, mais il apparaît dans la lumière. Il ne change pas de religion en quittant l'hindouisme pour venir dans la chrétienté, mais il sort de l'obscurité pour venir dans la lumière. Il a été délivré de l'ordre de l'obscurité, il est venu dans la lumière. Et Jean 1:8 lorsque j'étais dans ce monde, j'étais la lumière du monde. Jean 9:5 dit, je suis la lumière de ce monde. Et celui qui me suit ne marche pas dans l'obscurité, mais il atteint la lumière éternelle. Vous êtes tous les enfants de la lumière. Dites fort amen. Vous êtes tous les enfants de la lumière. Jésus-Christ qui est la vie donne la lumière à vous tous. Dites fort amen. Vous n'êtes plus les enfants des ténèbres. Cette vie a été manifestée et elle vous a attiré vers la lumière. Cette vie a été manifestée et vous a attiré vers la lumière. Dites fort amen. Alléluia. 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 Tu ne changes pas de religion. Tu n'as pas besoin de changer de religion. Mais accepte cette vie. Et accepte cette vie dans ta vie. Cette vie a été manifestée. Et cette vie est la lumière des hommes. Et cette vie brille dans l'obscurité. Et cette vie lumière brille dans l'obscurité. Oh Seigneur, nous te rendons grâce, toi qui es la lumière. Jésus-Christ vivant, nous te rendons grâce.
அந்த ஜீவன் என்கிற மோ ரொம்ப பிடிக்கும். J'aime beaucoup ce mot vivant. எனக்கு இன்னொரு புள்ள பிறந்தா ஜீவன் என்று பேர் வைப்பேன். Si j'ai un autre enfant qui va me naître, அந்த ஜீவன் je l'appellerai vivant. Jésus-Christ c'est la vie. Jésus-Christ c'est la vie. Jésus-Christ c'est la vie. Alléluia. Alléluia. Jésus-Christ est la vie. Cette vie a été manifestée. Cette vie a été manifestée. Et cette vie est la lumière pour les hommes. Ceux qui croient en cette vie ne marchent plus dans la l'obscurité. Ceux qui ont foi en cette vie sortent de l'obscurité et viennent dans la lumière. Et l'obscurité les quitte. La puissance de l'obscurité les quitte. Il vient dans la lumière. Il devient fils de la lumière. Pourquoi est-ce que je le répète sans cesse? Toutes ces bénédictions doivent s'accomplir sur vous. Une fois que Jésus-Christ est né dans ce monde, வெளியில ஆடு மேய்க்கிறவர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தியை சொன்னார்கள். Les anges sont descendus du ciel pour annoncer la bonne nouvelle aux bergers. சொன்ன உடனே அங்கே என்ன நடந்தது? Une fois que la bonne nouvelle a été annoncée, அந்த இடம் முழுவதும் வெளிச்சமாக மாறினது. Tout cet endroit a été rempli de lumière. தரிசனமாக நீங்க பாருங்க. Regardez ça en tant que vision. ராத்திரி au milieu de la nuit, குளிர் காலம், lorsqu'il fait froid. அல்லேலூயா. மன்னிச்சுக்கொள்ளுங்க, குளிர் காலம் அல்ல. Pardonnez-moi, ce n'est pas le temps du froid. Je dois bien le dire. C'est au milieu de la nuit. Au milieu de la nuit. Une fois qu'ils ont entendu la nouvelle, tout le lieu où ils étaient réunis fut rempli de la lumière de Dieu, fut rempli de la présence de Dieu. Et la lumière de Dieu est descendue dans ce lieu. La lumière de Dieu est descendue dans ce lieu. Alléluia. Alléluia. Une nouvelle chanson est venue. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இன்னொரு விசை, ஐயா வாழ்க. Amen. Alléluia. Amen. Alléluia. Amen. Alléluia. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. Cette vie a été manifestée. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக வெளிப்பட்டது. Et cette vie est venue en tant que lumière pour les hommes. அந்த வெளிப்பட்ட ஜீவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இருளிலே நடப்பதில்லை. Cette vie qui a été manifestée, si l'homme l'accepte, il ne marche plus dans l'obscurité. இருப்பதில்லை. Il n'est plus dans l'autorité des ténèbres. வெளிச்சமாய் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறார். Il devient fils de la lumière. அவன் இடறுவதில்லை. Il ne chancelle point. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படியாக இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டதற்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. De même, il y a plusieurs buts pour lesquels Jésus-Christ est paru sur la terre. தியானிக்கிற பகுதி என்னவென்றால், mais la parole que nous allons méditer aujourd'hui est 3:8 சொல்லுகிறது. Premier épître de Jean chapitre 3 verset 5 dit, அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் பூமியில வெளிப்பட்டார். Le fils de Dieu est venu afin de détruire les œuvres du diable. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, mes chers enfants de Dieu, இவ்வளவு காரியங்கள் அவர் வெளிப்பட்டதற்கு இருந்தாலும், il y a plusieurs buts pour lesquels il est paru. நாங்கள் தியானிக்கிற பகுதி பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு இந்த பூமியில வந்தார். Mais la partie que nous allons méditer aujourd'hui, c'est pour détruire les œuvres du diable qu'il est paru. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். Les œuvres du diable doivent être détruites. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வந்தார். Le fils de Dieu est paru afin de détruire les œuvres du diable. முதலாவது காரியம், première chose, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க தேவகுமாரனால மாத்திரம்தான் முடியுமா? Est-ce que c'est seulement le fils de Dieu qui peut
détruire les œuvres du diable? Combien de personnes disent Amen? Pourquoi est-ce que je ne dois pas poser cette question? Il y a beaucoup de chefs dans ce monde. Amen. Beaucoup de chefs vivent encore dans cette génération aujourd'hui. Beaucoup de chefs ont existé depuis la fondation du monde. Beaucoup de saints ont vécu sur la terre. Et beaucoup de saints vivent encore sur la terre. Beaucoup de chefs religieux sont là. Beaucoup d'hommes, des divinités sont adorés actuellement. Dans un village nommé Achuveli au Sri Lanka, l'armée sri-lankaise est venue, a fait une parade et a célébré un homme. Ils ont fait une grande parade et ils ont loué un homme. Des milliers de personnes ont participé à cette parade. Pourquoi est-ce qu'eux ne peuvent pas détruire les œuvres du diable? Il y a Nelson Mandela qui est encore là, celui qui a combattu pour les Noirs du Sud, des Afriques du Sud. Il y a encore de nombreux chefs dans le monde actuellement. Il y a encore Poutine. Il y a de nombreux présidents encore. Pourquoi eux ne peuvent pas détruire les œuvres du diable? Pourquoi est-ce que le Fils de Dieu doit venir du ciel? Mes chers enfants de Dieu, il y a une grande religion sur cette terre qui est appelée l'islam. Vous connaissez tous le prophète Mahomet qui était responsable de la fondation de l'islam. Ce prophète Mahomet a été respecté de beaucoup d'hommes. Beaucoup respectent la parole du prophète. Pourquoi lui ne peut pas détruire les œuvres du diable? Chers saints enfants de Dieu, moi je vous dis aujourd'hui, dans le ciel, sur la terre et dans la profondeur des mers, une seule personne peut détruire les œuvres du diable. C'est le Seigneur Jésus-Christ. Toutes ces personnes sont des chefs dans ce monde. Ils sont peut-être des politiciens, des terroristes peut-être, peut-être des chefs religieux, peut-être de bons conseillers dans le monde. Mes chers enfants de Dieu, peut-être que ce sont des personnes bénies dans ce monde. Peut-être que même ce sont des saints de Dieu. Peut-être que même c'est la femme qui a enfanté Jésus. Peut-être que c'est le serviteur qui a circoncis Jésus. Peut-être que c'est un saint qui a fait de nombreux miracles et prodiges. Peut-être que c'est Moïse qui a fendu la mer rouge en deux. Peut-être que c'est Élie qui a fait descendre le feu du ciel. Peut-être que c'est Enoch qui a vécu 365 ans avec Dieu. Personne ne peut détruire les œuvres du diable. Seul le Seigneur Jésus-Christ peut détruire les œuvres du diable. Acclamons le Seigneur, glorifions son nom. C'est pourquoi je l'adore lui seul. C'est pourquoi je prêche Jésus. C'est pourquoi je dis tournez tous vers lui. Lui seul peut détruire les œuvres du diable.
பிசாசின் கிரியையை அழித்தவர். Lui seul a détruit les œuvres du diable. எத்தனை பேர் ஆமென் Combien de சொல்லுங்க? personnes disent amen? கரங்களை தட்டி அல்லேலூயா. Acclamons le Seigneur, dites alléluia. அதனால தான் அவர் ஆராதனைக்கு பாத்திரர். Pourquoi? Parce qu'il est seul, il est le seul à être digne நாங்க d'adoration. எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Acclamons le Seigneur, glorifions son nom. C'est pourquoi tous les dimanches nous chantons Seigneur, tu es le seul digne d'adoration. Alléluia. Alléluia. அவரால மாத்திரம் தான் பிரதர். Lui seul le peut, frère. அதனால தான் அவரை பிரசங்கிக்கிறோம். C'est pourquoi nous prêchons Jésus. அதனால தான் அவரை C'est ஆராதிக்கிறோம். pourquoi nous adorons Jésus. என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. La Bible de mon Seigneur dit. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். Tournez வெளிப்படுத்தின avec moi. விசேஷம் Apocalypse. ஐந்தாவது அதிகாரம். Chapitre 5. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் Apocalypse. ஐந்தாவது அதிகாரம். Chapitre 5. ஆமென். முதலாவது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். Je vais lire à partir du verset 1. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் மீட்டிருந்தவருடைய வலது கரத்திலே கண்டேன். Puis je vis dans la main droite de celui qui était assis sur le trône un livre écrit en dedans et en dehors scellé de 7 sceaux. புஸ்தகத்தை திறக்கவும் Pour ouvrir le livre, அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். et je vis un ange qui criait d'une voix forte qui est digne d'ouvrir le livre et d'en rompre les sceaux. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. Et personne dans le ciel ni sur la terre ni sous la terre ne put ouvrir le livre ni le regarder. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அருளப்பராகிய நான் யோவானாகிய நான் மிகவும் அழுதேன். Et moi Jean, Saint Jean, je pleurais beaucoup de ce que personne ne fut trouvé digne d'ouvrir le livre ni de le regarder. ஒருவனும் பாத்திரவானாக இல்லை. Personne n'en était digne. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஒருவனும் பாத்திரவானாக Ni dans le இல்லை. ciel ni sur la terre ni sous la terre personne n'en était digne. இயேசுவை பெற்றெடுத்த தாயும் பாத்திரவாளாக இல்லை. Et même Marie qui a enfanté Jésus n'en était pas digne. அந்தோனியாரும் பாத்திரமாக இல்லை. Ni même Saint Antoine n'en était pas மிகாவேல் digne. காபிரியேல் தேவதூதர்களும் Ni les பாத்திரவான்களாக anges இல்லை. Michaël et Gabriel n'en இந்த étaient pas உலகத்தில் dignes. யாரும் பாத்திரவான்களாக இல்லை. Dans ce monde personne n'en est digne. இதை கேட்ட பொழுது நான் மிகவும் அழுதேன். Et lorsque j'entendais cela je pleurais நான் beaucoup. மிகவும் அழுதேன். Oh, je pleurais beaucoup. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது. Alors j'entendis une voix. நீ அழ வேண்டாம். Ne pleure point. இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். Voici le lion de la tribu de Juda, le rejeton de David, avant qu'il peut ouvrir le livre et ses 7 sceaux. ஜெயம் கொண்டிருக்கிறார். Seigneur, il a vaincu. Alléluia. அதனால தான் அவரை நான் ஆராதிக்கிறேன். C'est pourquoi je l'adore. அதனால தான் அவரை நான் தேடுகிறேன். C'est pourquoi je le cherche. இந்த உலகத்திலே உள்ள எல்லாரையும் விட அதனால தான் அவரை கனப்படுத்துகிறேன். Comparé à toutes les personnes de ce monde, je le அவர் loue ஒருவரே lui. பாத்திரர். Lui seul en est digne. அவர் ஒருவரே பாத்திரர். Lui seul en est digne. மற்றவர்கள் எல்லாம் நல்ல நல்ல காரியங்களை செய்தது உண்மைதான். C'est vrai que les autres personnes ont accompli de bonnes œuvres. என்னுடைய நாவினால் உங்களுடைய நாவினால் ஆராதிக்கப்பட பாத்திரமாக இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரே. Un seul est digne de la louange qui sort de ma langue et de votre langue, c'est le Seigneur Jésus. அல்லேலூயா. Alléluia. இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அநேக நம்பிக்கைகளை நீங்க பார்க்கலாம். Vous pouvez voir les foi des musulmans. அவர்களுடைய நம்பிக்கைகள் பல நம்பிக்கைகள் இருக்கிறது. Les croyances des musulmans, vous pouvez le voir. அதிலே ஒரு நம்பிக்கை என்னவென்று Et சொன்னால் une de leurs croyances est இயேசு என்கிற ஈசா நபி மறுபடியும் வந்து இந்த பூமியில கிரியை செய்கிற பிசாசை அவர் அழிப்பார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையில மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. une des croyances des musulmans
musulmans, c'est que le prophète Jésus-Christ revient dans ce monde pour détruire les œuvres du diable. கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் என்ன நம்புகிறார்கள்? இயேசுதான் இந்த பூமியில பிசாசை கடைசியில அழிக்க போகிறார். Des millions de musulmans ont une croyance, quelle est-elle? C'est que Jésus-Christ viendra dans ce monde pour détruire Satan. Acclamons le Seigneur, glorifions son nom. பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு ஒருவரால தான் கூடும். Un seul peut détruire les œuvres du diable, c'est Jésus. அல்லேலூயா. Alléluia. வேற யாராலும் முடியாது. Personne ne peut le faire. வேற யாரும் அதற்கு பாத்திரவான்கள் இல்லை. Personne n'en est digne. வேற யாரும் அதுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. Personne n'en est digne pour le faire. பல நற்கிரியைகளை செய்யலாம். Peut-être qu'il faut de bonnes œuvres. பரிசுத்தவான்களாக வாழலாம். Peut-être que ce sont des saints. கடவுளினுடைய நாமத்தை தரித்து பல அற்புதங்களை செய்யலாம். Peut-être qu'ils ont revêtu le nom du Seigneur pour faire des miracles. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க ஒரே ஒருவர் தான் பாத்திரம் உள்ளவர். Mais un seul est digne de détruire les œuvres du diable, c'est Jésus. அதனால தான் அவர் பரலோகத்திலே இருந்து இந்த பூமிக்கு வந்தார். C'est pourquoi il est descendu du ciel sur la terre. சகோதரனே ஏனோக் இல்ல. Oh frère, ce n'est pas Enoch. ஆபிரகாம் இல்ல. Ce n'est pas Abraham. மோசே இல்ல. Ce n'est pas Moïse. எலியா இல்ல. Ce n'est pas Élie. மரியாள் இல்ல. Ce n'est pas Marie. பேதுரு இல்ல. Ce n'est pas Pierre. இயேசு ஒருவரே. C'est Jésus seul. சத்தமா ஆமென் சொல்லுங்க. Dites fort amen. நீங்களும் நானும் ஆராதிக்க பாத்திரமானவர் அவர் ஒருவரே. Un seul est digne d'adoration pour que nous puissions l'adorer, c'est Jésus. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, chers enfants de Dieu, 2 தெசலோனிக்கரின் புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். deuxième épître aux Thessaloniciens chapitre 2. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8வது வசனம். Deuxième épître aux Thessaloniciens chapitre 2. பைபிள் சொல்லுகிறது. La Bible dit. என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8வது வசனம். Deuxième épître aux Thessaloniciens chapitre 2 verset 8. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? Que dit le Saint Paul? நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8வது வசனம். நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். Et alors paraîtra l'impie. அல்லேலூயா. ஆமென். Amen. அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். Et le Seigneur Jésus détruira par le souffle de sa bouche et qu'il écrasera par l'éclat de son avènement. இந்த அக்கிரமக்காரன் என்று சொல்லுகிறது யார் என்றால் பிசாசு. Qui est cet impie dont on parle ici? C'est Satan. பவுல் என்ன சொல்லுகிறார்? Que dit Paul? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே அவனை அழிப்பார். Le Seigneur Jésus-Christ le détruira par le souffle de sa bouche. தன்னுடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவன் நாசமாக்கப்படுவான். Et il sera détruit par l'éclat de son avènement. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதற்கு பாத்திரமானவர். Chers saints enfants de Dieu, seulement le Seigneur Jésus-Christ en est digne de le faire. இயேசு அவ்வளவு வல்லமை உள்ளவர். Jésus-Christ est si puissant. இயேசு அவ்வளவு பாத்திரம் உள்ளவர். Il est si digne. அவர் இந்த பூமியிலே சாதாரணமாய் வெளிப்பட்டார். Il est venu simplement dans ce monde. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, chers enfants de Dieu, ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். je souhaite dire un autre verset. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Actes des apôtres chapitre 10 verset 42. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? Que dit la Bible? அவரே பூமியில இருக்கிறவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக இருக்கிறார். Parce que c'est le juge des vivants et des morts et c'est lui qui a été établi pour cela. Alléluia. 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 இந்த உலகத்தில உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஒரே ஒரு நியாயாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. Un seul a été digne et a été attesté par Dieu pour qu'il puisse juger les vivants et les morts, c'est le Seigneur Jésus-Christ. வேற யாரும் இல்லை. Personne d'autre en a été உனக்காக attesté. இங்கே பரலோகத்திலே பரிந்து பேச யாரும் இல்லை. Il y a personne d'autre qui intercède pour toi au நீ paradis. இயேசுவினிடத்திலே தான் திரும்ப வேண்டும். Tu dois te tourner vers Jésus. இயேசு ஒருவர் தான் பரிந்து Lui பேசுகிறவர். seul peut intercéder pour toi. இயேசு ஒருவர் தான் பிசாசின் கிரியை அழிக்கிறவர். Lui seul peut détruire les œuvres du இயேசு diable. ஒருவர் தான் நியாயாதிபதி. Lui seul est juge. உன்னையும் என்னை நியாயம் தீர்க்கிறவர் அவர் ஒருவரே. Lui seul est juge pour nous juger. அதனால தான் சங்கீதம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். Si vous lisez Psaume chapitre 2 le dernier verset. ஆகையால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். Baisez le fils de peur qui ne s'irrite et que vous ne périssiez dans votre voie. சங்கீதம் 2வது அதிகாரம் கடைசி வசனம். Si vous regardez la dernière partie குமாரன் கோபம் du கொள்ளாமலும் chapitre 2 de Psaume. வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு
de peur qu'il ne s'irrite et que vous ne périssiez dans votre voie. Baisez les pas du Fils. Tournez-vous vers lui. Ne baisez pas les pieds de Saint-Antoine. Ne baisez pas les pieds de Sainte-Marie. Ne baisez pas les pieds de n'importe quel homme sur terre. Il y a les pieds d'une seule personne que nous pouvons baiser, ce sont les pieds de Jésus-Christ. C'est pourquoi Jésus-Christ s'adresse à Marie et dit, c'est celle qui a choisi la part qui ne s'écarte point d'elle. Toutes les divinités que nous avons choisies, ce sont seulement des divinités. Ce sont des idoles faites de pierre et de terre. Cherchez le Seigneur vivant. Retournez-vous vers Dieu. Lui seul va vous juger. Lui seul est en train d'intercéder pour vous. Je le répète à nouveau, lui seul est en train d'intercéder pour vous. Il est au pied du Père en train d'intercéder pour vous nuit et jour. Le jour viendra où il viendra vous juger. C'est pourquoi tournez-vous vers Dieu. Chers saints enfants de Dieu, regardez le globe terrestre. Beaucoup d'hommes ont vécu sur cette terre et ils vivent encore et ils vivront encore. Des myriades d'anges existent. Il y a des myriades et des myriades de peuples. Il y a encore des personnes qui sont adorées. Mais une seule personne peut détruire les œuvres du diable. C'est le Seigneur Jésus-Christ. Alléluia. Alléluia. Cherchez Dieu. Cherchez Jésus. Obéissez la parole de Jésus. Aimez Jésus. Craignez Jésus. Appelez Jésus. Alléluia. Alléluia. Lui seul peut détruire les œuvres du diable. Lui seul en est digne de le faire. Les chers enfants de Dieu, comment est-ce qu'il l'a détruit? Troisièmement, comment est-ce qu'il l'a détruit? Je dois bien vous l'enseigner. Si je pose cette question à vous, plusieurs me répondront de plusieurs manières. Comment est-ce que Jésus-Christ a détruit les œuvres du diable? Vous allez tous me répondre de différentes manières. Frère Sudagar va me dire, parce que c'est le Fils de Dieu, il a détruit les œuvres du diable. Moi je vous dis, non, ce n'est pas la raison. Si je demande à Caroline, Caroline va me répondre. Parce qu'il a été saint, il a détruit les œuvres du diable. Moi je vais répondre non. Alléluia. Alléluia. Et vous allez me répondre de plusieurs manières de la sorte. Comment est-ce que Jésus-Christ a détruit les œuvres du diable? Une simple chose. Je vais vous prêcher une chose que j'ai déjà prêchée 1007 fois. Amen. J'ai déjà fait cette prédication 1008 fois. Pasteur Quintas a également fait cette prédication. C'est avec une chose que Jésus-Christ a détruit les œuvres du diable. Ce n'est pas avec sa sainteté. Ce n'est pas avec l'onction du Saint-Esprit. Ce n'est pas avec la parole de Dieu. Ce n'est pas par la mort sur la croix. Alléluia. Alléluia. Avant même de faire toutes ces choses, il avait une chose en lui. C'est avec cette seule chose qu'il a fait toutes les autres qui vont avec. Et c'est la première chose qui est importante. Combien de personnes disent Amen? Et cette première chose doit être dans notre
votre vie également. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, chers enfants de Dieu, முதலாவது premièrement, பிசாசினுடைய கிரியை எப்படி வெளிப்பட்டது? comment est-ce que les œuvres du diable sont apparues? பிசாசினுடைய கிரியை இந்த பூமியில எப்படி வெளிப்பட்டது? Comment est-ce que les œuvres du diable sont apparues dans ce monde? பிசாசினுடைய கிரியை எப்படி வெளிப்பட்டதோ அதற்கு கொன்ட்ரேரான காரியத்தால தான் அந்த கிரியை அழிக்க முடியும். C'est par une chose que les œuvres du diable sont apparues dans ce monde. Et c'est par le contraire de cette chose que les œuvres du diable peuvent être détruites. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? Alléluia. Alléluia. வடக்கு என்று சொன்னா அதற்கு எதிராக இருக்கிறது தெற்கு. Lorsqu'on parle de l'ouest, le contraire c'est l'est. கிழக்கு என்று சொன்னா அதற்கு எதிராக இருக்கிறது மேற்கு. Lorsqu'on parle du sud, le contraire c'est le nord. பிசாசினுடைய கிரியை எப்படி வெளிப்பட்டதோ அப்படி அந்த கிரிகைக்கு கொன்ட்ரேரா எதிராக இருக்கிற கிரியால தான் பிசாசின் கிரியை அழிக்க முடியும். Par une seule œuvre, les œuvres du diable sont apparues, et par ces œuvres contraires que les œuvres du diable vont être détruites. அப்ப பிசாசின் கிரியை எப்படி வெளிப்பட்டது? Donc comment est-ce que les œuvres du diable sont apparues? எங்க வெளிப்பட்டது? D'où est-ce qu'elle vient? எப்படி உருவானது? Comment est-ce qu'elle a été fondée? பிசாசின் கிரிகைகள் என்னன்னு நான் கேட்க வரல. Je ne parle pas de quelles sont les œuvres du diable. அல்லேலூயா. Alléluia. பிசாசின் கிரிகை என்னன்னு நான் பேச வரல. Je ne parle pas de quelles sont les œuvres du diable. பிசாசினுடைய கிரிகைகளை இயேசு அழித்தார். Jésus-Christ a détruit les œuvres du கிரிகை diable. எப்படி வெளிப்பட்டது? Mais quelle est l'origine de ces œuvres? என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. Tournez avec moi. ரோமருக்கு எழுதின நிருபம். Épître aux Romains. ரோமருக்கு எழுதின நிருபம். Épître aux Romains. 5வது அதிகாரம். Chapitre 5. ரோமருக்கு எழுதின நிருபம். Épître aux Romains. 5வது அதிகாரம். Chapitre 5. பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில Saint Paul dit dans l'Épître aux Romains, 5வது அதிகாரத்தில dans le chapitre 5, ஆமென் 19வது வசனத்தில பவுல் சொல்லுகிறார். dans le verset 19, il dit, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார் போல. car comme par la désobéissance d'un seul homme beaucoup ont été rendus pécheurs. சகோதரனே சகோதரியே, Chers frères et sœurs, பிசாசுடைய கிரியை எப்படி இந்த உலகத்திலே வெளிப்பட்டது? comment est-ce que les œuvres du diable sont apparues dans ce monde? பிசாசுடைய கிரியை வெளிப்படுவதற்கு காரணமாக இருந்தது என்ன? Quelle était la raison pour que les œuvres du diable apparaissent dans ce monde? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. C'est par la désobéissance d'un seul சத்தமா சொல்லுங்க. homme. Dites fort amen. பிசாசுடைய கிரிகைகளின் நதி இந்த பூமியில ஓடி வந்து இந்த பூமியை நிரப்பினதுக்கு காரணமாக இருந்தது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. Quelle était la raison pour que le fleuve des œuvres du diable court dans ce monde? C'est la désobéissance d'un seul homme. அல்லது பிசாசுடைய கிரிகைகள் வெளிப்படுவதற்கு காரணமாக இருந்த கதவு ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை என்கிற கதவு. Quelle était la porte qui a été ouverte de sorte que les œuvres du diable puissent y entrer? Cette porte, quelle est-elle? C'est la désobéissance d'un seul homme. மற்ற பாவங்களை பேச வேண்டாம். Nous ne pouvons pas parler des autres choses. அல்லேலூயா. முதலாவது பாவம் என்னென்றால் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. Le premier péché de l'homme, c'est la désobéissance envers Dieu. அந்த கீழ்ப்படியாமை என்கிற அந்த கதவின் மூலமாகத்தான் பிசாசினுடைய கிரிகைகள் இந்த உலகத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்டது. À travers la porte de la désobéissance, பிசாசினுடைய கிரிகைகள் வெளிப்படுவதற்கு காரணமாக இருந்த கதவு கீழ்ப்படியாமை என்கிற கதவு. La raison pour laquelle les œuvres du diable sont entrées dans ce monde, c'est par une seule porte. Quelle est cette porte? C'est la désobéissance d'un seul homme. மற்ற காரியத்தை பேசாதீங்க. Ne parlons pas des autres points. அல்லேலூயா. விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், இச்சை, சண்டை, பிரச்சனை, பொய் சொல்றது, களவெடுக்கிறது இதுகள் அல்ல. Ne parlez pas de l'adultère, des envies, de l'ivrognerie et de tous les autres péchés. இவைகள் எல்லாம் பிசாசுடைய கிரிகைகள். Tout ça, ce sont les œuvres du diable. அல்லேலூயா. இப்ப பிசாசுடைய கிரிகை வெளிப்பட்டது எப்படி என்று சொன்னால், Et comment est-ce que les œuvres du diable se sont manifestées sur la terre? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. C'est par la désobéissance d'un seul homme. பவுல் சொல்லுகிறார். Paul dit, ஆமென். ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில, Épître aux Romains chapitre 5 verset 19, அன்றியும் ஒரே மனிதனுடைய பாருங்க, ஒரே மனிதன், un seul homme a désobéi. ஒரே மனிதன், Un seul homme. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். Comme par la désobéissance d'un seul homme, beaucoup ont été rendus pécheurs. De même par l'obéissance d'un
un seul, beaucoup sont rendus justes. கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Regardez, prêtez attention à moi, chers enfants de Dieu. பிசாசுடைய கிரிகையை இயேசு அழித்தது தன்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு என்று சொல்லுகிறதை விட, comparé au fait de dire que Jésus-Christ a vaincu les œuvres du diable par sa sainteté, தன்னுடைய இரத்தத்தை கொண்டு என்று சொல்றதை விட, comparé au fait de dire que c'est par son sang qu'il a vaincu, என்று சொல்லுகிறதை விட, comparé au fait de dire que c'est par la mort de la croix, ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. un seul homme a désobéi à Dieu. அதனால இந்த உலகத்திலே பிசாசினுடைய கிரிகைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. C'est pourquoi les œuvres du diable ont été déliées sur la terre. இப்பொழுது தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டு பிதாவினால் சொல்லப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட சகலத்துக்கும் கீழ்ப்படிந்து அந்த பிசாசுடைய கிரிகைகளை அவர் அழித்தார். Et Jésus, le Fils de Dieu, est paru sur la terre et a obéi à toutes les paroles qui ont été prononcées par le Père. கீழ்ப்படியாமை, கீழ்ப்படிதல். Il y a la désobéissance d'un côté et l'obéissance de l'autre. பரிசுத்தத்தை கொண்டு அல்ல. Nous ne parlons pas de la sainteté de Jésus. இயேசு பிறந்ததே பரிசுத்தமாத்தான். Lorsque Jésus-Christ lui-même est né, c'est par la sainteté. அவர் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Il a été saint, il est saint, il le sera encore, il est saint, il est saint, il est saint. அவர் பிறந்ததே பரிசுத்தம். Il est né de façon sainte. அவர் பிறந்தார், 30 வயசுல கொண்டு வரப்பட்டார். Il a été amené à 30 ans après sa naissance. அங்கே 12 வயசிலே கீழ்ப்படிந்தார். Il a obéi dès 12 ans. ஆமென். 30 வயசிலே வரப்பட்டார். À 30 ans, il a obéi également. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். Il s'est consacré au baptême à 30 ans. பைபிள் சொல்லுகிறது. La Bible dit. என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். Tournez avec moi. பிலிப்பியரின் புத்தகம். Épître aux Philippiens. 2வது அதிகாரம். Chapitre 2. 7வது வசனம். Verset 7. 8வது வசனம். Verset 8. பிலிப்பியரின் புத்தகம். Épître aux Philippiens. 2வது அதிகாரம். Chapitre 2. 7வது. Verset 7. 8வது வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது. La Bible dit. தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். Mais il s'est dépouillé lui-même en prenant une forme de serviteur. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு en devenant semblable aux hommes. மரண பரியந்தம். Et jusqu'à la mort. மரண பரியந்தம். Et jusqu'à la mort. மரண பரியந்தம். Et jusqu'à la mort. இதுக்கு மேலே என்ற புருஷனுக்கு கீழ்ப்படியலாது. Et je ne peux plus obéir à mon இதுக்கு மேலே mari. பாஸ்டருக்கு கீழ்ப்படியலாது. Je ne peux plus obéir au pasteur. இதுக்கு மேலே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலாது. Je ne peux plus obéir à mes parents au-delà de ce point. இந்த தேசத்து சட்டத்துக்கு கீழ்ப்படியலாது. Au-delà de cette limite, je ne peux plus obéir au pays. ரொம்ப போறாங்க இவங்க. Ils vont trop loin. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. Ils me font trop souffrir. இதுக்கு மேலே முடியாது. Je ne peux plus obéir jusqu'à cette இதுதான் limite. இன்றைக்கு எங்களுடைய சத்தம். Ça c'est notre voix actuellement. இதுதான் எங்களுடைய பேச்சு இன்றைக்கு. C'est votre parole aujourd'hui. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? Mais la Bible dit. 8வது வசனம். Verset 8. சிலுவை மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். Jusqu'à la mort, même jusqu'à la mort sur la croix, il s'est rendu obéissant. மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தபடியினால. Jusqu'à la mort, même jusqu'à la mort de la croix, il s'est rendu obéissant. ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை இந்த உலகத்தில பிசாசுடைய கிரியைகளை மனித குலத்துக்குள்ள கட்டவிழ்த்து விட்டது. La désobéissance d'Adam a délié les œuvres du diable dans l'humanité. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் மனித குலத்துக்குள்ள கட்டவிழ்த்தப்பட்ட பிசாசுடைய கிரியைகளை அழித்து விடுகிறது. Mais l'obéissance du Seigneur Jésus-Christ a détruit les œuvres du diable qui ont été déliées sur la terre. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, mes chers enfants de Dieu, இயேசு எப்படி பிசாசுடைய கிரியைகளை அழித்தார்? Comment est-ce que Jésus-Christ a détruit les œuvres du diable? முதலாவது, premièrement, முக்கியமானது, première chose la plus importante, c'est la supérieure, மேலானது, la supérieure. பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்தார். Jésus-Christ a obéi en toutes choses au Père. கீழ்ப்படியாமையினாலே உலகம் இருண்டது. Par la désobéissance, l'obscurité est venue dans l'humanité. கீழ்ப்படிதலினாலே உலகம் வெளிச்சத்தை கண்டது. Et par l'obéissance d'une seule personne, l'humanité a vu la lumière. இப்ப என்ன நடக்குது? இயேசு என்ன, பிதா என்ன செய்கிறார் இதுக்கு? Maintenant que fait le Père? வாசிக்கிறேன். Je vais lire. இயேசு ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். C'est pourquoi Dieu l'a souverainement élevé. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. Dieu l'a souverainement élevé. இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா
நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Et il lui a donné le nom qui est au-dessus de tout nom, afin qu'au nom de Jésus tout genou fléchisse dans les cieux, sur la terre et sous la terre. இந்த உலகத்திலே கடவுளுக்கு கீழ்ப்படிந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். Il y a beaucoup de personnes qui ont obéi à Dieu dans ce monde. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். Beaucoup de personnes ont obéi à la parole de Dieu dans ce monde. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து பிசாசை அழித்த ஒருவரும் இந்த உலகத்திலே கிடையாது. Mais personne dans ce monde a existé comme Jésus-Christ, lui qui a obéi et qui a accompli toutes les œuvres de Dieu et a détruit toutes les œuvres du diable. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், c'est pourquoi nous disons, அதனால தான் பரிசுத்த வேதாகமம் போதிக்கிறது, c'est pourquoi la Sainte Bible enseigne, வேலைக்காரர்களே உங்களுடைய எஜமான்களுக்கு aux கீழ்ப்படியுங்கள், serviteurs obéissez à vos maîtres, வேலைக்காரர்களே உங்களுடைய எஜமாட்டிகளுக்கு aux கீழ்ப்படியுங்கள், servantes obéissez à vos maîtresses, விசுவாசிகளே உங்கள் ஊழியக்காரர்களுக்கு aux கீழ்ப்படியுங்கள், fidèles obéissez à vos pasteurs, மனிதர்களே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், aux femmes obéissez à vos maris, தேசத்து மனிதர்களே உங்களுடைய ராஜாக்களுக்கு aux கீழ்ப்படியுங்கள். citoyens du pays obéissez à அவர்கள் vos நன்மை rois, செய்கிறார்களோ தீமை செய்கிறார்களோ, qu'ils fassent du bien ou du mal, அவர்கள் பாவிகளோ பரிசுத்தவான்களோ, qu'ils soient pécheurs ou ஒருவருக்கு saints. ஒருவர் கீழ்ப்படிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில தரித்துக் கொள்ளுங்கள். Obéissez-vous les uns les autres et revêtez Jésus-Christ dans votre vie. பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு Oh, கீழ்ப்படியுங்கள். enfants, obéissez à vos parents. மறு கேள்வி கேட்க கூடாது. Ne vous rebellez pas. திரும்ப ஒரு வார்த்தை பேசக்கூடாது. Ne répondez pas à vos parents. கோடு கிழிச்ச கீறின இடத்துல அந்த இடத்துல நீங்க நிக்கணும். Lorsqu'on vous trace une ligne, restez sur cette ligne. நீங்க கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். Vous devez être des enfants obéissants. ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை நீங்க Mais பார்த்தீங்கன்னா si vous regardez la génération d'aujourd'hui, கீழ்ப்படிய முடியாது. il est difficile d'obéir. அல்லேலூயா. Alléluia. எந்த மனிதன் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறானோ அவனால பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். L'homme qui obéit aux œuvres de Dieu, lui seul peut détruire les œuvres du diable. எங்களுக்கு கீழ்ப்படுகிற என்பது ரொம்ப கஷ்டம். Pour nous, c'est difficile d'obéir. நாங்க பிள்ளைகளா வளர்ந்து வரைக்குள்ள சின்ன பிள்ளைகளா இருக்கக்குள்ள கீழ்ப்படிவோம். Lorsque nous étions des petits enfants, nous obéissions. கொஞ்சம் வளர்ந்து மீச முளைச்ச உடனே, Et une fois que nous avons atteint l'adolescence, கொஞ்சம் வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகின உடனே, et lorsque nous avons atteint notre jeunesse, ஆமென், எல்லாம் நாங்க எதிர்த்து பேசுகிறோம். nous commençons à nous rebeller. கீழ்ப்படிந்து பாருங்கள். Essayez d'obéir. ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். Essayez d'obéir à vos பெரியோர்களுக்கு instituteurs. கீழ்ப்படியுங்கள். Obéissez aux பெற்றோர்களை grands. கீழ்ப்படியுங்கள். Obéissez à vos parents. ஊழியக்காரர்களுக்கு Obéissez கீழ்ப்படியுங்கள். aux serviteurs de இந்த Dieu. சட்ட திட்டங்களுக்கு Obéissez கீழ்ப்படியுங்கள். à la loi de ce pays. கீழ்ப்படிய ஒரு நாளும் நீங்கள் ஆசீர்வாதத்தில் இந்த குறைய மாட்டீர்கள். ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில பெருகிக் கொண்டே Plus இருக்கும். vous obéissez, vous verrez que la bénédiction abondera dans votre vie et que la bénédiction ne s'amoindrira pas. உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். Et vous verrez que les jours de votre நீங்கள் vie தீர்க்காயுசு s'allongeront. உள்ளவர்களாக இருப்பீர்கள். Et vous aurez une longue நீங்கள் longévité. மகிழ்ச்சியாக Vous இருப்பீர்கள். serez heureux tout au long de நீங்கள் votre vie. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். Et vous serez bénis. இதெல்லாம் கீழ்ப்படிதலுக்குள்ள வருகிற ஆசீர்வாதங்கள். Tout cela, ce sont les bénédictions qui résident dans l'obéissance. கீழ்ப்படிகிறதுனால ஒரு நாளும் ஆசீர்வாதம் குறைவுபடாது. ஆசீர்வாதம் எங்கட வாழ்க்கையில நிறைய பெருகும். Par l'obéissance, aucunement les bénédictions s'amoindriront, mais elles s'accroîtront. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். Je vous donne un exemple. Je vais vous சீக்கிரமா நான் raconter une முடிக்க histoire. போகிறேன். சீக்கிரமாய் நான் முடிக்க Je vais போகிறேன். bientôt terminer. அல்லேலூயா. Alléluia. ஒரு வாலிப பையன் இருந்தான். Il y avait un jeune homme. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை நான் Je vous சொல்லுகிறேன். raconte une petite histoire pour vous faire comprendre. கீழ்ப்படிகிறதுனால வர்ற ஆசீர்வாதத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்லுகிறேன். Pour vous faire comprendre les bénédictions qui émanent de l'obéissance. அந்த வாலிப பையனுடைய பெற்றோர்கள் அவனை ரொம்ப கஷ்டமாக நடத்தினார்கள். Il y avait un jeune homme dont les parents étaient très cruels avec ce jeune homme. அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த வீட்டில இருக்கிறது. Il était très difficile pour ce jeune homme de rester dans sa ஓ maison. என் அம்மா அப்பாவால ரொம்ப கஷ்டமா இருக்கு. Oh, mes parents me tourmentent trop. என்னுடைய படிப்பை எப்ப முடிப்பேன்? Comment est-ce que je finirai mes études? டிப்ளோமே எப்ப எடுப்பேன்? Quand est-ce que j'obtiendrai mon diplôme? நான் எங்க எப்ப நான் ஒரு வேலைக்குள்ள போவேன்? Quand est-ce que j'irai travailler? அப்பொழுது தூரமா போய் ஒரு வேலை எடுத்து அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் தனியா துரோங்கிலா இருப்பேன். Donc maintenant il va au loin pour faire ses études et avoir un emploi et il s'écarte de ses parents. ஏனென்றா எப்ப பார்த்தாலும் எங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப தொந்தரவா Pourquoi? இருக்கிறாங்க. Parce que ses parents sont toujours en train de le tourmenter. பிள்ளைகளே என்ன கவனிங்க. Mes chers enfants, prêtez attention à ce உங்களுக்கு que தான் நான் je vous சொல்றேன். dis. C'est pour vous que je raconte cette பெரியவர்களே histoire. கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். Aux grands enfants, c'est à vous aussi que je கவனிங்க, parle. உங்களுக்கு Aux தான் சொல்றேன். épouses, à vous aussi je vous parle. ஊழியக்காரர்களே உங்களுக்கு சொல்றேன். Serviteurs de Dieu, je vous parle à vous aussi.
prie. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைய அப்பா அம்மா தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. ce père et cette mère sont toujours en train de tourmenter ce jeune homme. என்ன தொந்தரவு? Quel est ce tourment? வீட்டுல எங்கட பிள்ளைகளை பாத்தீங்கன்னா எங்கட வீட்டை வந்தீங்கன்னா இது கண்டிப்பா நடக்கும். Si vous regardez dans ma maison ou dans d'autres maisons, cela se produit. யார் டிவி போட்டது? Qui a mis la télé? ஏன் நிப்பாட்டல? Pourquoi tu n'as pas éteint la télé? இறங்கி வந்து நிப்பாட்டுங்கோ. Et viens descendre et éteins la télé. யார் லைட் போட்டது? Qui a allumé la lumière? ஏன் நிப்பாட்டாம போனீங்க? Pourquoi tu ne l'as pas éteint? லைட் நிப்பாட்டுங்கோ. Va éteindre la lumière. அங்க டொக் டொக்கண்டு தண்ணி விழும். Vous voyez que le robinet est en train de goûter. ஏன் இந்த ரோபினியை நீங்க பூட்டல? Pourquoi vous n'avez pas bien fermé le robinet? பிள்ளைகளுக்குண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். Oh, c'est très difficile pour les enfants. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? Est-ce que les enfants aiment ce genre de réflexion? எந்த வீட்டில இது இல்ல சொல்லுங்க? Dans quelle maison il n'y a pas ce genre de réflexion de la part des parents? Dites-moi. இந்த காரியங்கள் எந்த வீட்டில இல்லையோ அது வீடே இல்ல. S'il n'y a pas de ce genre de réflexion dans ces maisons, ce ne sont pas de vraies maisons. இந்த பேச்சு எந்த புள்ளைக்கு வரலையோ அது புள்ளையே இல்ல. Et s'il n'y a pas ce genre de réflexion auprès de ces enfants, ce ne sont pas de vrais enfants. அல்லேலூயா. Alléluia. எந்த அப்பா அம்மா சொல்லாம இருக்கிறாங்க? Quels parents ne font pas de réflexion à leurs enfants? டிவியை நம்ம பிள்ளைகளை என்ன செய்வாங்க? டிவியை நல்லா பாப்பாங்க கண்ணை முழிச்சு. Si vous regardez des enfants, ils ont les yeux bien écarquillés lorsqu'ils regardent la télé. அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க படுக்க. Ils allument la télé et ils vont dormir sans l'éteindre. ஆமென். லைட்ட போடுவாங்க. Après ils vont allumer la lumière. மேல இருந்து மேல போய் அப்படியே ரூமுக்குள்ள போயிடுவாங்க. அந்த எஸ்கலிய லைட்ட நிப்பாட்டல. Ils éteignent pas la lumière des escaliers lorsqu'ils remontent en haut dans leur chambre. அப்பா கத்தணும். Il faut que le père crie. அம்மா Il கத்தணும். faut que la mère crie. அம்மா அப்பா கத்தைக்குள்ள ஓ இது என்ன இது குடும்பம்? Lorsque le père et la mère crient, oh mais c'est quoi cette famille? இவங்களுக்கு பிள்ளையா பிறந்த நேரம் அவங்களுக்கு பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். Mieux vaudrait pour moi d'être né en tant qu'enfant pour ces parents-là plutôt que mes parents à moi. நான் உனக்கு சொல்றேன் அவங்களுக்கு பிறக்காம நீ எனக்கு பிறந்தது நல்லது. Moi je te dis qu'il vaut mieux pour toi d'être né pour tes propres parents. Alléluia. Pour les autres parents acclamons le Seigneur. Alléluia. நானும் அப்படி ஒரு காலத்துல நினைச்சேன். Moi aussi à l'époque je pensais ainsi. வாலிப பையன் என்ன நினைச்சான்? Alors ce jeune homme que pensait-il? எனக்கு இந்த டிப்ளோமா எடுக்கட்டேன் நான். Moi, il faut que j'obtienne ce diplôme. எங்க அப்பா அம்மா ரொம்ப தொந்தரவு. Mes parents me tourmentent beaucoup trop. எந்த நேரம் பார்த்தா டிவியை நிப்பாட்டு. Ils me demandent toujours d'éteindre la télé. லைட்டை நிப்பாட்டு. D'éteindre la lumière. ரோபினியை பூட்டு. De bien fermer le robinet. திறந்திருக்கிற கதவை சாத்து. De fermer la porte qui est ouverte. ஜன்னலை திறந்து விட்டுருக்கிற ஜன்னலை சாத்து. De fermer la fenêtre qui est ouverte. என்ன ஒரு வேலைக்காரனா வச்சிருக்காங்க இவங்க. Ils me traitent comme des servants, des servantes. எப்பவாவது செல்லோன்னு கூப்பிடுறாங்களா? Est-ce qu'ils m'appellent chérie un seul jour? அதனால தான் யாராவது ரோட்டில நிக்கிறவங்க செல்லோன்ற உடனே அங்கே ஓடிடுறோம் நாங்க. C'est pourquoi les jeunes d'aujourd'hui lorsque quelqu'un les appelle chérie dans la rue, ils courent vers ces personnes. Facebookல யாராவது செல்லோன்ற உடனே அங்க பாயிரோம் நாங்க. தவளை பாஞ்சமா. Quelqu'un qui les appelle chérie sur Facebook, et ben ces jeunes gens vont courir vers ces personnes-là. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்க இருந்து நீ இங்க சொத்தே பண்ணுவாய். Pourquoi cela se dure qu'un peu de temps parce que tu vas sauter de ces personnes intrus vers tes parents à nouveau. அப்ப எல்லாம் முடிஞ்சு. Et tout cela sera fini après. என்ன செய்யற ஒண்ணும் செய்யலாது. Et qu'est-ce que tu peux faire après? Tu peux rien faire. அதுக்கு பிறகு பாட்டு பாடுவாய் சொந்த கதை சோக கதை. Après tu vas chanter des chansons tristes de ta vie privée. அதுக்கு நேரம் போதாது. Bon, je n'ai plus le temps. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Les chers enfants de Dieu. இந்த வாலிப பையன் என்ன நினைச்சான்? Que ce jeune homme a-t-il pensé? படிப்பு முடிஞ்சது. டிப்ளோமா எடுத்தாச்சு. Ça y est, j'ai fini mes études, j'ai obtenu mon diplôme. பெரிய வேலையை எடுத்துக்கொண்டு Maintenant je vais avoir un grand emploi. என் அப்பா அம்மா அம்மாவை விட்டுட்டு தூரத்துக்கு போய் tranquille இருக்க போறேன். Je vais quitter mes parents et aller dans un pays lointain pour être tranquille. இப்போ ஒரு சொசைட்டில வேலைக்கு போறான். Maintenant il va travailler dans une société. அந்த சொசைட்டில நிறைய பேருக்கு அனௌன்ஸ் கொடுத்திருக்கு. Et beaucoup de personnes dans la société ont eu une annonce. நிறைய பேர் வர்றாங்க. Beaucoup de personnes viennent. இவன் அந்த சொசைட்டிக்குள்ள போறான். Il va dans cette société. அது ஒரு பெரிய ஜார்தான். இது ஒரு கதை. C'est un grand jardin. C'est juste une histoire. நான் உங்களுக்கு சொல்றேன் புரிய வைக்க. C'est juste pour vous faire comprendre que je vous raconte cette histoire. தோட்டத்துக்குள்ள இருக்கிற சொசைட்டி. C'est une société qui est dans un grand jardin. இந்த வாலிப பையன் பெரிய டோசியர் டிப்ளோமா எடுத்த டோசியர் படிச்சு முடிச்சு பெரிய தலை. Ce jeune homme va avec son CV avec ses dossiers. சங்க எடுத்திருக்கிறார். Et il a obtenu un diplôme de bac பெரிய தலை. Il a eu un grand diplôme. Alléluia. ஆமென். பெரிய தலை. C'est une grande tête. இவனுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நான் போனா கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும். Il a une grande foi. Si je vais là-bas certainement j'obtiendrai
un emploi. Je vais quitter le tourment que m'afflige mes parents, je vais m'échapper d'eux. Maintenant il va dans ce jardin. Il va dans cette société. Beaucoup de personnes partent et reviennent. Ce sont tous des jeunes de son âge. Lui aussi il avait un dossier rempli de diplômes. Lui aussi lorsqu'il va dans le jardin, il y avait le jardinier qui était en train d'arroser les plantes dans le jardin. Et le jardinier qui était en train d'arroser les plantes dans le jardin, il a eu un coup de fil. Il a laissé son tuyau d'arrosage dans le jardin. Il est parti répondre à son téléphone. Et là, l'eau est en train de couler. 10 minutes, 15 minutes, 20 minutes que l'eau est en train de couler du tuyau d'arrosage. Et maintenant les gens partent et reviennent, mais il y a de l'eau comme un grand lac. Les personnes sont tous en train de le relever leur sari ou leur pantalon pour marcher et traverser le petit étang qui s'est créé. Nous aussi nous aurions fait ainsi, n'est-ce pas? Mais ce jeune homme, qu'a-t-il fait? Il va refermer le robinet du tuyau d'arrosage. Il ferme le robinet du tuyau d'arrosage et part. Et maintenant il s'apprête à monter les escaliers. Et c'était au milieu de l'après-midi. Les lumières étaient encore allumées. Il voit que les lumières sont allumées. Les gens partent et reviennent. Toutes les personnes vont pour leur entretien, partent et reviennent. Mais lui, que fait-il? Mais pourquoi est-ce qu'ils ont mis tant de lumière alors que c'est le milieu de l'après-midi? Il voit que c'est de l'électricité gaspillée. Si c'était la nuit, ce n'est pas grave, mais pourquoi au milieu de la journée il y a tant de lumière? Il court et il va éteindre toutes les lumières. Et maintenant il commence à monter les escaliers encore. Il y a la salle d'attente. Et tous les ventilateurs sont en train de tourner. Il n'y a personne dans la salle d'attente. Pourquoi il y a les ventilateurs qui sont en marche alors qu'il n'y a personne dans la salle d'attente? Il éteint tous les ventilateurs. Et il attend dans la salle d'attente juste à côté d'un seul ventilateur jusqu'à qu'on l'appelle. Et maintenant c'est le moment où on l'appelle. Et maintenant que fait-il? Et dès qu'on l'appelle, il ne se lève pas pour courir. Il éteint d'abord le ventilateur. Maintenant il rentre dans cette porte. Il y a toujours un tapis intitulé Bienvenue devant la porte d'entrée. Bienvenue, soyez les bienvenus. Venez. Il y a un tapis où il y a marqué bienvenue. Et si vous regardez ce tapis est enroulé et il est un peu écarté. Maintenant que fait-il? Et maintenant il redresse le tapis convenablement. Une fois qu'il l'a rétabli convenablement, il rentre dans la salle. Et il présente son dossier devant. Et les personnes qui ont voulu faire un entretien avec lui lui ont dit c'est toi qui as été choisi pour cet emploi dans cette société. C'est toi qui as été choisi par l'entreprise dans cette société pour avoir cet emploi. Vous n'avez même pas regardé tous mes diplômes ou bien mon dossier. Vous n'avez même pas vu mes études. Vous n'avez pas vu mon diplôme. Comment est-ce que vous pouvez me choisir?
choisir. அந்த தலைவர் சொன்னாராம், Alors la personne qui devait faire l'entretien a நீ dit, இந்த la personne qui a- சொசைட்டிக்குள்ள ஒன்றே பண்ணினதில இருந்து இங்க வந்து சேரும் வரைக்கும் கண்காணிப்பு கேமராவில நாங்கள் உன்னை பார்த்து கொண்டிருந்தோம். Nous sommes en train de t'observer à travers les caméras de surveillance depuis que tu es entré dans l'entreprise. Jusqu'à présent, எல்லாரும் வர்றாங்க போறாங்க, toutes les personnes viennent et partent. எல்லாரும் வந்தாங்க போனாங்க, தங்களுடைய டிப்ளோமா கொடுத்தாங்க. Toutes les personnes sont venues et sont parties, ils ont présenté leur diplôme. உன்னை நாங்கள் பார்த்தோம். Mais toi, nous t'avons vu. ரோபினே நிப்பாட்டினாய், Tu as fermé le robinet du tunnel au லைட்டை sage. நிப்பாட்டினாய், Tu as éteint les lumières de l'escalier. Tu as éteint les ventilateurs. கப்பியை சரிப்படுத்தினாய். Tu as redressé le tapis. இவை எல்லாவற்றையும் அற்றதாக வைத்ததே நாங்கள்தான். Nous avons fait exprès de tout mettre de façon désordonnée. இது எல்லாவற்றையும் அலுமை பண்ணி வைத்ததே நாங்கள்தான். C'est nous qui avons fait exprès d'allumer toutes ces choses. எங்களுடைய செலக்ஷனே இதுதான், படிப்பு அல்ல. Et notre base de sélection c'était sur ça. எந்த மனிதன் இப்படி சரியாக செய்து வருகிறானோ அவன்தான் இந்த சொசைட்டில பெரியவன். Toutes les personnes qui font convenablement, qui éteignent toutes les choses qui sont vertes, c'est ces personnes-là qui sont sélectionnées. நீதான் அதை சரியாக செய்தாய். Et toi seul as fait convenablement toutes ces அப்பொழுதுதான் இந்த tâches. வாலிபன் யோசித்தானாம், Alors ce jeune homme a pensé, ஓ என்னுடைய சின்ன வயதில இருந்து என்னுடைய அப்பா அம்மா திட்டி 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 சொன்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது, என்னுடைய படிப்பு அல்ல. oh mes parents m'ont enseigné toutes ces choses depuis ma tendre enfance. Ils m'ont grondé, ils m'ont disputé pour que je fasse les choses convenablement. Et cela qui m'a donné un bon emploi et non mes études. Combien de personnes nous amènent? Mes chers enfants de Dieu, இந்த சமுதாயத்திலே நீங்கள் நல்ல பிள்ளைகளாய், சாமர்த்தியமுள்ள பிள்ளைகளாய், ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார். si vous devez vivre en tant que bon enfant dans ce monde, des enfants convenables, நீங்கள் இந்த உலகத்திலே போய் கற்றுக்கொள்ளுகிறதை விட உங்களுடைய அப்பா அம்மாவிட்ட கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சரியாக கீழ்ப்படியுங்கள், அது உங்களை உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கொண்டு செல்லும். mieux vaut pour toi d'apprendre auprès de tes parents que d'apprendre auprès du monde, et cela t'apportera de grandes bénédictions. அல்லேலூயா. Alléluia. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க பாத்தீங்கன்னா, Si vous regardez le Seigneur Jésus-Christ, இயேசு ஒரு நாள் பிதாவினுடைய வலது பார்சத்திலே இருந்தார். தேவதூதர்கள் எல்லாரும் இரவும் பகலும் அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார். Jésus-Christ s'est tenu à la droite de Dieu et les anges l'ont adoré nuit et jour. இந்த பூமியில பிறந்தார். Il est né dans ce monde. இப்ப 12 வயசு. Maintenant il atteint l'âge de 12 ans. 12 வயசு. Il a 12 ans. அவர் பேசின பேச்ச பாத்தீங்கன்னு சொன்னா, Si vous regardez அன்னைக்கு இருந்த எல்லா வேதபாரகரும் பரிசேயர்களும் வாயில கைய வச்சு அசந்து போனாங்க. Si vous regardez sa parole et son élocution, vous pouvez voir que tous les scribes et les pharisiens étaient bouche bée devant sa parole. அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டது. Tous les chefs qui étaient à l'époque, இவ்வளவு அழகா பேசுறாரு. tous les chefs qui étaient à l'époque étaient étonnés. Oh, il parle tellement bien. அவ்வளவு ஞானமாய் தன்னுடைய வாயை திறந்தார். Parce qu'il a ouvert sa bouche tellement sagement. அவர்தான் ஞானம். C'est cela la sagesse. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? அல்லேலூயா. Alléluia. அவர்தான் அறிவு. C'est lui l'intelligence. சத்தமா ஆமென் சொல்லுங்க. Dites fort amen. அந்த ஆண்டவர் இந்த பூமியில வந்தார். Et cet homme est venu dans ce monde. அடுத்த ஊர் தெரியாத, Il ne savait pas l'autre அடுத்த மொழி ville. தெரியாத, Il connaissait pas l'autre langue. அம்மா அப்பாவுக்கு நல்லா எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார். Et en toute chose, il a bien obéi à ses parents. Eux qui ne savaient pas l'autre ville d'à côté, qui ne connaissaient pas d'autres langues. மரியாளுக்கு அடுத்த லாங் தெரியாது. Marie ne savait pas parler les langues étrangères. மரியாளுக்கு அடுத்த ஊர் தெரியாது. Elle ne connaît pas la ville d'à côté. ஜோசேப்புக்கு ஒன்றுமே தெரியாது. Saint Joseph ne sait rien du tout. அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. Les parents ne savent rien. ஆனா லூக்கா புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Mais si vous regardez l'évangile selon Luc, அவர் நசரேத்தூரிலே சேர்ந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். il était dans la ville de Nazareth et a obéi à ses parents. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். Il a obéi à ses parents. பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். Il a obéi au père. மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். Jusqu'à la mort, c'est-à-dire jusqu'à la mort sur la croix, il a obéi à Dieu. தன்னுடைய கீழ்ப்படிதலினால தான் பிசாசின் கிரிகையை அவர் அழித்தார். Et par son obéissance, il a détruit les œuvres du diable. Acclamons le Seigneur, glorifions son nom. Alléluia. 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 அதனால தான் அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். C'est pourquoi il est le nom qui est au-dessus de tout nom. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? அதனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். C'est pourquoi il a le nom qui est au-dessus de tout nom.